வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காலை வானிலை அறிக்கை, பிரத்யேக வானிலை அறிக்கை. இன்று சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா வானிலை அறிக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வட தமிழகத்தில் பொழக்க போகும் மிக கனமழை, டெல்டாவிலும் மிக கனமழை ஓரிரு இடங்களில் பதிவாக வாய்ப்பு. தமிழகத்தில் தற்போது தெளிவான வானம் காணப்படுகிறது. நேற்றும் அப்படித்தான் காணப்பட்டது. நேற்றைய முன்தினமாக இருக்கக்கூடிய பக்ரீத் பண்டிகை என்றும் அப்படிதான் காணப்பட்டது. திங்கட்கிழமை ஒரு 25% இடங்களில் மழை பொழிந்தது. சென்னையில் கனமழை பொழிந்தது. நேற்று செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை, ஒரு 70% மாவட்டங்களில் மழையானது நேற்று பார்த்திங்கன்னா பொழிந்தது. நேற்று 18 செவ்வாய்க்கிழமை. இன்று 19ஆம் தேதி எப்படி மழை பொழிவு இருக்கும் அப்படின்னா, இப்போ தெளிவான வானம் காணப்பட்டாலும் கூட ஓகேங்களா, ஒரு 3 மணிக்கு பிறகு இன்றைய வானிலை மாறும். இன்று மிகவும் விரைவாக மழை பொழிவு தொடங்க வாய்ப்பு இருக்குது. மதுரைக்கு வடக்கே மிக பலத்த மழை வாய்ப்பு தென்படுகிறது. அதுவும் பாண்டிச்சேரிக்கு வடக்கே, பாண்டிச்சேரின்னு கூட வேணாம், திருச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மிக கனமழை, 15 சென்டிமீட்டருக்கு மேல் ஓரிரு இடங்கள் மழை பதிவாகலாம். 15ஐ தாண்டலாம். 2 மணி நேர தொடர் மழை இருக்கலாம். நீடித்து நின்று மழை வந்துச்சுன்னா வலுவான மழையாக பொழியும். ஓகேங்களா, மின்சார பாதிப்புகள் அதிகமாக இருக்கலாம். எந்தெந்த மாவட்டங்களில் இன்னைக்கு மழை பொழிவு இருக்குன்னு பார்த்துடலாம். டெல்டா மாவட்டங்களிலும் இன்று பரவலான மழை இருக்கிறது. ஓகேங்களா, அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று பின்னி பெடல் எடுத்தது மழையை பார்க்க முடிந்தது. புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரத்தின் வடக்கு பகுதிகள், அதற்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும், திருச்சி மாவட்டம் முழுவதும், கரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் பரவலான மழை பொழிவு. சில இடங்களில் கனமழை, ஓரிரு இடங்களில் வடக்கு டெல்டா பகுதிகளில் மிக கனமழை பதிவாகலாம். ஓகேங்களா, அப்படியே மேலே போனீங்கன்னா சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோட்டில் ஆங்காங்கே கனமழை. சேலம்லேருந்து அப்படியே கிழக்கு பகுதிகள் பரவலான மழை பொழிய வாய்ப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, மத்திய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், மயிலாடுதுறை, அதற்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் டாப் ரெயின்ஃபால் இன்றைய மழை பொழிவில் முதல் இடத்தை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? மீண்டும் வழக்கம் போல் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் சொல்லிட்டு நினைக்கிறேன், திருவள்ளூர், செங்கல்பட்டில் சரிவர மழை இல்லைன்னு சொல்லிட்டு தெற்கு பகுதிகளில் தொடர்ந்து கடலோர பகுதிகளை இன்று அது பூர்த்தியாகும். விழுப்புரம் மாவட்டத்திலும் அதேதான், நல்ல பரவலான மழை பொழிவு, கடலோரம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்று பதிவாகும். கடலூர் மாவட்டத்திலும் இன்று பதிவாகும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், இந்த மாவட்டங்கள் அனைத்திலுமே பார்த்திங்கன்னா இன்று மிக கனமழை உறுதியாகி விட்டது. ஓகேங்களா, மிக கனமழை உறுதி. பல இந்த மாவட்டங்கள்லேருந்து தான் ஏதேனும் ஒரு இடத்துல 15 சென்டிமீட்டர் வரப்போகுது. இங்கேயே நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி? அப்படியே வாங்க, மேற்கு மாவட்டங்கள் ஈரோடு, அப்புறமா பார்த்திங்கன்னா நாமக்கல், கரூர், திண்டுக்கல்லில் கூட பரவலான மழை பொழிவு ஓரிரு இடங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர், இந்த மாவட்டங்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய மழை பொழிவுகள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக, கடலோர மாவட்டங்களில் கூட இன்றைக்கி நிறைய மழை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, நிறைய மழைப்பொழிவு இருக்கலாம். மழைப்பொழிவு இன்று 2:30 மணிக்கு ஓரிரு இடங்களில் தொடங்கி 4 மணிக்கு மேலே தீவிரமாகிடுங்க இன்றைக்கி மழைப்பொழிவு. ஸோ அதனால தான் இவ்வளவு சீக்கிரம் வானிலை அறிக்கையை கொடுக்க வேண்டியது. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தென்கோடி மாவட்டங்கள் உங்களுக்கு என்ன பாவத்தை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருவர் கேள்வியை எழுப்பியிருந்தார். தென்கோடி மாவட்டத்திற்கும் நல்ல பரவலான மழை பொழிவு இருக்குது, கவலை வேண்டாம். சரி, மதுரைக்கு மேலே எல்லா மாவட்டத்துக்கும் மழை, எல்லா மாவட்டத்துக்கும் சொல்லியாச்சு. கீழே விருதுநகர் இருக்குது, சிவகங்கை இருக்குது,
அப்புறமா தேனி, திண்டுக்கல் தெற்கு மழை இருக்குன்னு சொல்லிடுச்சு. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் இருக்கே ப்ரோ, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த பகுதிகளெல்லாம் மழைப்பொழிவு மிதமானதாக இருக்கலாம், ஆங்காங்கே இருக்கலாம். ஆனால் பெரிய பரவலான மழைப்பொழிவு இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆனால் கவலை வேண்டாம், நிச்சயமாக உங்களுக்கு வார இறுதி நாட்களில் நல்ல மழை இருக்கும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில். ஆனால் மீண்டும் மீண்டும் அதிகமான மழை பெறக்கூடிய மாவட்டங்களாக வட மாவட்டங்களே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சாதகம் அதிகமாக இருக்குது அங்கே. ஓகேங்களா. தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகா, வட தமிழக பகுதிகள் நல்ல மழைப்பொழிவை பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இன்றைய வானிலை மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பல மாவட்டங்களில் மிக கனமழை பொழிய வாய்ப்பு இருக்குது. வட தமிழகத்தை நொறுக்க மழை காத்து கொண்டிருக்கு. ஸோ புதுச்சேரி பேண்ட், சென்னை பேண்ட், அங்கெல்லாம் ஒரு பெண்ட் இருக்கும், அங்கெல்லாம் தீவிர மழை மேகங்கள் குவிய வாய்ப்பு. ஸோ தொடர்ந்து அப்டேட்டுடன் இணைந்திருங்க.